கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, நல்ல கை தட்டி உற்சாகமா நல்ல கையை தட்டி சொல்லு. இந்த வாரம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Praise God. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை சொல்லுங்க கை உயர்த்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். கை உயர்த்தி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சொல்லுங்க வாய்க்காரங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை கை உயர்த்தி. உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, பூமியிலும் உமக்கொப்பானவர். உணர்ந்து சொல்லுங்க. உமக்கொப்பானவர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் கை உயர்த்தி. அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்த அதே அதிசயங்களை, அன்று செய்த நன்மைகளை, அன்று செய்த அற்புதங்களை இயேசு இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் அவர் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்து. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். இந்த அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி தேவனை தேடி வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, அற்புதத்தின் தெய்வத்தை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், நம் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் மாறாதவர். அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை உயர்த்தி. ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயா?
ஒரு நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் என் கரம் ஒன்றும் குறுகி போகவில்லை, இன்னும் என் கரம் ஒன்றும் குறுகி போகவில்லை, என் செவி ஒன்றும் மந்தமாகவில்லை, என் செவி மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாசம் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் பல வித்தியாசமான கோணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஸ்கை டிவில நம்ம சபையினுடைய நிகழ்ச்சிகள் காலை 7 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக மாலை 6 மணிக்கு அதே ஸ்கை டிவில நம்முடைய சபையுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நமக்கு இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்ற ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தை எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இதை எப்படி பேச போறோம்னு சொல்லி யோசித்தோம். ஆனா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தினார். அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு மையமான காரியத்தை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். முதல் வாரத்தில் பார்த்தோம், நாம் சத்துருவை ஜெயித்து ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் வேதத்தில் நமக்கு பல காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவன் என்றால் இயேசுவின் அடிமையா. அதனால நீங்க கிறிஸ்தவன் சொல்லக்கூடாதான், சீஷன் தான் சொல்லணுமா. ஆமென். நாங்கள் சீஷர்கள். கிறிஸ்தவன் சொன்னா அடிமை. நீங்க அடிமை அல்ல. அடிமை தனத்தில் இருந்த உங்கள் ஆண்டவர் மீட்டு தம்முடைய சுபிகார புத்திரனாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யாரா கேட்டா நான் சீஷர்கள், ஷெக்கினா அசெம்பிளி சீஷர்கள், ஷெக்கினா சர்ச்சுடைய சீஷர்கள் சொல்லுங்க, மாத்திக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்க வாழ்த்தும் போது மாறனாதான் சொல்லி வாழ்த்துங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். அது இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் மாத்து. மாறனாதானா இயேசு வரப்போகிறான்னு அர்த்தமா? ஆமென். ஷாலோம் என்றால் சமாதானம். அப்படி வாழ்த்தும் போது ஷாலோம் சொல்லுங்க. முடிஞ்சு போகும்போது மாறனாதா சொல்லுங்க. ஆமென். கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் வேதத்திலே நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்காக பல சத்தியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே வெற்றிகரமாய் வாழ வேண்டிய ஒரு சந்ததி உண்டானால் அது தேவன் ஏற்படுத்தின இந்த தெய்வ சந்ததி தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதற்கு அவர் பல காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று ஜெபம். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் அவசியம். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு வேத புஸ்தகம் ரொம்ப அவசியம். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ஆமென். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லையா தேவனை குறித்து அறிகிற அறிவு ரொம்ப அதிகமா இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் வேதத்தில் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு பல நன்மையான காரியங்களை வைத்திருந்தாலும் விசேஷமாக நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எபேசு என்ற புத்தகத்தின் மூலமாக சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பாதுகாப்பும் நம்மை பாதுகாக்க முடியாது. எனக்கு நிமிர்ந்து கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு பாதுகாப்பாய் அமைவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு தான் நமக்கு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பெரிய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு இன்னும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம் சத்துருவை ஜெயித்து இருளே இருக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக வெற்றிகரமாய் வாழ்வதற்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய உள்ளான சத்தியங்களை நம்ம புரிந்து கொண்டால் ஒழிய நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, அதுதான் முதல் வாரம் பார்த்தோம். சத்தியம் என்ற கச்சை நம்முடைய அறைகளை கட்டி இருக்க வேண்டும். போன வாரம் தியானித்தோம் நீதி என்கிற மார் கவசம். புரியுதா? கவசம் என்ன? ஷீல்டு இல்லையா? கவசம். இன்றைக்கு ஒன்றை நாம் தியானம் பண்ண போறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, எல்லாரும் பைபிள் பாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், கால்களிலே தொடுத்தவர்களாயும். போதும், கவனிங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை அல்லது ஒரு பாதுகாப்பு நம்ம தியானம் பண்ண போறோம். செருப்புக்கு அவ்வளவு மதிப்பா பாஸ்டர்? பாதரட்சிக்கு அவ்வளவு மதிப்பா? ஆனா எவ்வளவு மதிப்பு என்பதை வேதம் சொல்லுகிறது. நம்ம எதுவுமே அசட்டமா எண்ணக்கூடாது. இங்கே இன்னொரு பாதுகாப்பை பார்க்க போகிறோம். சமாதானம் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம் என்கிற ஒரு பாதரட்சை நமக்கு பாதுகாப்பாய் ஆண்டு வைத்து இல்லையா? செருப்பு போடாத மனுஷனே இல்லை. பாதரட்சை என்றால் நம்முடைய ஷூ ஆர் செப்பல் இல்லையா? எத்தனை பேர் அது அவசியம் உணர்றீங்க? பாதரட்சை அவசியம். என்ன உங்களுக்கு பாதரட்சை அவசியம் இல்லையா? பாதரட்சை அவசியம் இல்லையா? பாதரட்சை அவசியம். ரோட்ல முள் இருக்கு, கல் இருக்கு இல்லையா? தீமையான காரியங்கள் இருக்கிறது, தீமை செய்யற சந்துக்கள் இருக்கிறது. பாதரட்சை என்பது நமக்கு அவசியமாக தோன்றுகிற ஒரு பொருள். அதை ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தில் அதை இணைத்து இருக்கிறார். நீங்க கவனமா வாசிக்கணும், கவனமா கேட்கணும். அப்பதான் ஏன் இது ஒரு பாதுகாப்பா, இது ஒரு பெரிய பாதுகாப்பா? ஹல்லேலூயா. ஆமா, சமயம் ஷூ போட்டுக்கினே பாம்பு மிதிச்சிடலாம் தெரியுமா? ஷூ போட்டு பாம்பு தலையை நசுக்கலாம் தெரியுமா? ஹல்லேலூயா. பல நன்மை இருக்கிறது அல்ல. சரி, நம்ம நேரம் இல்லாதபடினால வேகமாக ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற ஆயத்தமாகிய பாதரட்சியை நம்ம எப்போதுமே தொடுத்து கொள்ள வேண்டும். கவனிங்க, உலக பிரகாரமான பாதரட்சியை நம்ம தொடுத்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவன் நம்ம வைத்திருக்கிற கவனிங்க சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்ற பாதரட்சியும் எப்போதும் உங்க காலில் தொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆயத்தம் என்கிற பாதரட்சை. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமம் 29ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் திறக்கணும். நான் சொல்லும் போதெல்லாம் பைபிள் திறக்கணும். அப்படி ஆக்டிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுத்தாச்சா? உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ். கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று, உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. கவனிங்க, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம். கவனிங்க, கவனம் வாசிக்கணும். 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். ஆமென்.
சரி. உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஓகே, முதல் காரியம் பாதரட்சைக்கு ஆண்டவர் உவமானமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 40 வருஷம் 30 லட்சம் பேர்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார் என்பதை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக தேவன் நடத்தி இருக்கிறார் இல்லையா? முன்பாக சென்று இருக்கிறார், பல காரியம் செய்திருக்கிறார். ஆண்டு சொல்ற, நான் உங்களை 40 வருஷமாய் நடத்தினேன். எப்படி நடத்தினார்னா, உங்கள் வஸ்திரங்கள் பழையதாய் போகும். யோசித்து பாருங்க, 40 வருஷம். ஏன்னா வனாந்தர வாழ்க்கையில வராங்க இல்லையா? அப்போ அவங்க எந்த கடையில் போய் துணி எடுப்பாங்க? எந்த கடையில் போய் என்ன பண்ண முடியும்? அவங்க எந்த செலவு பண்ணி எங்க தோச்சி, இவங்க தான் நடப்பயணமா இருக்கிறாங்கல்ல, எங்க தோக்கிறது, எங்க அவங்க அயன் பண்றது, எங்க துணி வாங்குறது? கவனிங்க, இதை நீங்க யோசிக்கணும். 40 வருஷமா எந்த கடை கிடையாது, எந்த துணி வாங்க முடியாது, அயன் பண்ண முடியாது, தோய்க்க முடியாது. ஆமென். யோசிங்க, நம்ம ஆண்டுடைய நடத்துதல சொல்றாரு, 40 வருஷமா 30 லட்சம் பேருக்கு ஆண்டு சொல்றாரு, உங்கள் வஸ்திரம் பழசா போகலப்பா. அப்படின்னா நான் போட்ட மாதிரி அப்படியே 40 வருஷம் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே நிக்குது. கையை தட்டிய ஆண்டுக்கு அதான் சொன்ன, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஆமென். நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்க? அன்னைக்கு வனாந்தரத்துல 40 வருஷமாய் அவங்க துணி எப்படி இருந்துச்சா? இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாவே இருந்துச்சா? ஆமென். அவங்க பாதரட்சை எப்படி இருந்துச்சா? ஃப்ரெஷ்ஷாவே, தேயவே இல்லை, தேயவே இல்லை. கையை தட்டி ஆண்டு மையப்படுத்த, நம்ம பாதரட்சை தேயுது, அறந்து போகுது. அப்போ செருப்பு அறந்து போகுது, செருப்பு தேஞ்சு போகுது, செருப்பு திருடு போகுது. ஆனா 40 வருஷம் தேவன் நடத்தினாரு. செருப்பு தேயல, செருப்பு அறல, செருப்பு திருடல, வாங்கி போட்ட மாதிரியே இருக்கப்பா. உன் தெய்வம் அவர்தான். நான் யோசிச்சேன், இங்க இந்த பாதரட்சனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஆண்டவரையும் கேட்க சொன்னாரு. என்னை குறித்து அறிகிற அறிவு என் ஜனங்களுக்கு இருந்துச்சுன்னா, என்னை குறித்து அறிகிற அறிவு என் ஜனத்துக்கு இருந்துச்சுன்னா, அவர்கள் சத்துருவை இலகுவாய் ஜெயிக்க முடியும். நம்ம அநேக சமயம் நம்ம பிசாசை ஹைலைட் பண்ணிடுறோம், நம்முடைய ஆண்டவரை மட்டுப்படுத்திடுறோம். சங்கீதம் 78 நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். எத்தனை தரமோ எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். 41 அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமலே போயிட்டாங்க. ஏமா கவனிப்பா, எப்ப நீ சத்துருவை மேற்கொள்ள முடியும்? தேவனுடைய வல்லமையை என்னைக்கு மட்டுப்படுத்தக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு முறை தாவீது சவுல் முன்பாய் நிற்கிறான். தாவீது சொல்கிறான், நான் அந்த ராட்சசனை மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். அப்போது சவுல் சொல்லுகிறார், நீ சின்ன பையன், அனுபவம் இல்லாதவன், ஆகையால நான் கொடுக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் நீ போட்டுக்கொண்டு சண்டை பண்ணுன்னு சொல்றான். அவன் போட்டு பார்த்தா அது அவனுக்கு சரிப்படல. ராஜாவே, இது எனக்கு சரிப்படல, என்கிட்ட 5 கல்லும் ஒரு அந்த உண்டிய கோலும் இருக்கு, நான் அவனை மேற்கொள்ளுவேன் சொல்லுகிறான். முடியாது தம்பின்னு சொல்லுகிறான். அப்ப சொல்றான், ஒரு முறை நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு கரடி வந்தது,
ஒரு சிங்கம் வந்தது. கவனிங்க, எப்போ வந்துச்சா? ஆடு மேய்க்கும் போது இல்லையா, என்னுடைய ஆடுகளை திருட ஒரு கரடி வந்தது. நான் அதை கிழித்து, நாயை கிழிக்கிற மாதிரி கிழிச்சேன். ஆமென். ஒரு முறை சிங்கம் வந்தது, அதையும் கிழித்து போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்து எம்மாத்திரம். நீ சொல்லணும் அந்த மாதிரி, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்து எம்மாத்திரம். ஆமென். சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனை குறித்து அறிகிற அறிவை நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா எந்த விதத்திலுமே சத்துரு பெரியவனே கிடையாது. எத்தனை நம்புறீங்க? அவன் பெரியாளே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவனை சிலுவையிலே நசுக்கி அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவனை வெட்டி சிறந்திருக்கிற. கையத்தட்டு மக்கள், இந்த சிந்தை உனக்கு இருக்கணும். இந்த சிந்தை இருக்கணும். இந்த பாதரட்சணம் எதை காட்டுதுன்னா, ஆண்டு சொல்றாரு இல்லையா, 40 வருஷம் நான் உங்களை வனாந்தரத்தை நடத்தினேன், உங்க வஸ்திரம் பழசா போகல. நான் சொல்லட்டுமா, உங்களை ஆண்டவர் நடத்தினார்னா நான் சொல்றேன் இல்லையா, உங்க வஸ்திரம் பழசா போகாது, உங்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகாது, உன் குடும்பத்துல பிசாசின் கிரியை வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் பாருங்க, இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும் இல்லையா, அந்த முதல் பாட்டு பாடணும் இல்லையா, எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வை தந்தேன் இயேசுவே, காலம் உள்ளவரை உம்மை மறக்க முடியுமா, உம் தயவாலே என்னை நடத்துவீர். எத்தனை நம்புறீங்க? நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்மை நடத்துகிறவர். இம்மட்டும் நடத்தினாரா? 10 மாசம் நடத்தினாரா? நடத்தினாரா? எத்தனை பேரு 10 மாசத்துல பல நாள் பட்டினியா கிடந்தீங்க? புரியல. 10 மாசம் ஏற்கனவே 300 நாட்கள் நான் பல நாளா சோறு இல்லாம கஞ்சி தண்ணி இல்லாம பட்டினியா கிடந்தேன். உம்மை சேவிப்பது விருதா, உம்மை நம்பி கோயிலுக்கு போனது விருதான்னு எத்தனை பேர் இந்த 10 மாசம் நினைச்சீங்க? இல்ல இல்ல, குட், கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேர் இந்த 10 மாசத்துல எத்தனையோ மாதங்கள் நாட்கள் பசியும் பட்டினியுமாக இல்லையா, வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் இல்லாம, சமாதானம் இல்லாம, சுகம் இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நம்ம அறிவோம். ஆனா சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானமாய் காத்துக் கொள்வீர் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற. நல்ல கையை தட்டுங்கப்பா. ஆமென். நம்ம தேவனை குறித்து இந்த அறிவு என்றைக்கும் இருக்க வேண்டும். இந்த பாதரட்சை நமக்கு எது காட்டு தெரியுமா? அவருடைய நடத்துதலை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும். இது எங்க எழுதிக்க தெரியுமா இந்த வசனம்? பழைய ஏற்பாட்டில, புதிய ஏற்பாட்டிலையா? புதிய ஏற்பாட்டில. புதிய ஏற்பாட்டில எபிரேயர் புக்கில் சொல்றாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எதுவுமே நம்புறீங்க? நேற்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருப்பாரானால் இன்றைக்கும் அப்படி செய்ய முடியும், நாளைக்கும் செய்ய முடியும். மாறாதவர். ஆமென். புரியுதா உங்களுக்குலாம்? அப்ப இந்த பாதரட்சை எவ்வளவு அவசியம் புரியுதா உங்களுக்கு? பாதரட்சை முதல் எத்தனை காட்டுது? தேவனை குறித்து அறிகிற அறிவு. கவனிங்க, தேவனை வாசியமா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபை சமாதானம் பெருகும். கைத்தட்டு. தேவனை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் குறைவே வராது. ஆமென். நம்புறீங்களா? நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதான குறைவு, சமாதானமே இல்லை. எப்ப பாரு எலி போன மாதிரிதான் உரு 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 உரு. சகோதரனே கவனி, சமாதானம் வேணுமா?
சமாதானம் வேணுமா? நல்லா தேவன் இன்னும் நல்லா அறி, நல்லா படி. ஹல்லேலூயா, ஆமென். உன் சமாதானத்துக்கான சத்தியம் பைபிள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தீய மனிதர்கள் உன்னை தூற்றி திரிந்தார்கள், தேவ மைந்தன் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் பைபிள் இருக்கு, அதுவும் பெருகுமா? சமாதானம் எப்ப பெருகும்? தேவனை குறித்து அறிகிற அறிவினாலே. அந்த கீழ வசந்த வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. கவனி, உன்னை அழைச்சவர் யாரு? நல்ல நிமிர்ந்து உட்காருங்க ப்ளீஸ். நல்ல நிமிர்ந்து உட்காரு. நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்தவர். யார் உன்னை அழைச்சா? யார் உன்னை அழைச்சா? யார் உன்னை அழைச்சா? எங்க வீட்டுல 3ஆவது இருக்கிற அம்மா தான் என்ன அழைச்சு வந்தாங்க. இன்னும் அவங்க அழைத்து வந்திருந்தாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெய்வம் உன்னை என்னையும் முன் குறித்தார். ஆமென். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். புரியுதா? யாரு? ஒத்துக்கிறியா? இந்த உலகத்திலேயே உண்மை உள்ளவர் நம்ம ஆண்டவர் தான். தெசலோனிக்கர் புக்கில் சொல்றாரு, வாசிக்கலாம். தெசலோனிக்கர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர். எடுத்துட்டீங்களா? பக்கம் 284 பக்கம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க பாக்க. மற்றதெல்லாம் மற்றவையெல்லாம் பொய். அட சொல்லுங்க, பொய். கர்த்தரோ உண்மை உள்ளவர். என்ன பண்ணுவாராம்? அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கைத்தட்டு. ஸ்திரப்படுத்துவார். தீமையின்றி உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். கைத்தட்டப்பா, கைத்தட்டப்பா, கைத்தட்டப்பா. ஒவ்வொரு நாளும் சத்துருவாகிய பிசாசு அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நமக்கு விரோதமாய் வீசி கொண்டிருக்கிறான்னு இந்த எபேசுல சொல்றாரு. தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கவனிங்க. ஒரு பக்கம் பிசாசு உன்னை வீழ்த்த அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் மனிதர்கள், உறவினர்கள், எதிரிகள் நம்மை அழிப்பதற்காக இல்லையா திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? பையில போட்டிருக்கு, என் அப்பத்திலே சாப்பிட்டவனே என் குதிகாலை தூக்கினான் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா. எப்பா கவனிப்பா. அப்போ தினந்தோறும் நமக்கு தீமை செய்வதற்காக ஒரு பக்கம் பிசாசு செயல்படுது, ஒரு பக்கம் மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல கர்த்தர் தான் நம்ம எல்லா தீமையில் இருந்தோம், எல்லா பொல்லாப்பில் இருந்தோம் நம்ம இம்மட்டும் காத்து கொண்டு வருகிறார். இதான் உண்மை. ஆமென். எத்தனை நம்புறீங்க? இத கை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. இல்லைன்னா சொல்றேன், என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருப்போம். அவர்தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். உன்னை ரட்சிக்கவும் உங்களை காப்பாற்றும் ஆண்டவர் உங்க பாளையத்துக்குள்ளேயே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையில் இருந்தாதான் பெரிய காரியம். ஆமென். ஒரு தீமை 2 தீமை இல்லைங்க, எல்லா தீமை. ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கணும், எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இந்த அறிவு நமக்கு என்னாலும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், கர்த்தர் உதவி செய்வார். சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால தைரியமாயிரு, தைரியமாயிரு. எவன் உனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உன்னை அழைச்ச தெய்வம் உனக்கு பக்க பலமா நிற்பார். யார் உனக்கு படுகொலை வைத்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு பக்க பலமா நிற்பார். ஆமென் சொல்லுங்க. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்ம உண்மையாய் நேசிக்கிறவர் ஒருவர் தாங்க. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்றது, உங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரா, இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரா. பரிசுத்த ஆவி உங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரா. எவ்வளவு உத்தரவாதம் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அதே 2 பேதுரு 3ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் வசனம், 2 பேதுரு 1:3. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். கவனி, நம்முடைய ஜீவனுக்கு என்ன தேவை? நம்ம ஜீவனுக்கு என்ன தேவை? நம்முடைய ஜீவனுக்கு என்ன தேவை? நம்முடைய ஜீவனுக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஆகாரம் தான். கிருபை தேவை, கிருபை தேவை. ஃபர்ஸ்ட் கிருபை தேவை. அல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு கிருபை தேவை. கிருபை வந்துட்டா ஆகாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிருபை வந்துட்டா பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிருபை வந்துட்டா சுகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிருபை வந்துட்டா எல்லாமே வந்துருங்க. ஆமென். இந்த தெய்வத்தை அறிகிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய ஜீவனுக்கு தேவையானவைகளையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புரிஞ்சுங்க. இந்த பாதரட்சி எதை ஆண்டு குறிப்பிடுறாருன்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நீ இப்படி உட்கார்ந்திருக்க மாட்ட. உனக்குள்ள ஒரு வீரம் வரும், உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், உனக்குள்ள பெரிய நம்பிக்கை உண்டாகும், உனக்குள்ள பெரிய விசுவாசம் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஏன்னா 40 வருஷம் அவங்களுடைய துணி பழசா போகல, அவங்களுடைய பாதரட்சை தேஞ்சு போகல. காரணம், நம்மை அழைத்த தெய்வம் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த சொல்றேன் தெரியுமா? நம்ம அநேக சமயம் நம்மளை அழைத்தவரை விட்டு விட்டு நாம் உலக பிரகாரமாக நம்முடைய கண்களை பார்க்கிறோம் இல்லையா? சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானை நோக்குமா போல எங்கள் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யற வரைக்கும் உண்மையே நோக்கி கொண்டு இந்த தைரியம் வரணும். உன் கண்ணு யாரை நோக்கணும்? வேலைக்காரருடைய கண்ணு யாரை நோக்கும்? எஜமாட்டியை. ஆமென். புரிஞ்சுட்டா? அந்த அறிவு நமக்கு வேணும். அதை விட்டுட்டு இல்லையா, நம்ம சாதாரண மக்களை போல பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பிச்சைக்காரங்களா? இல்ல, சுவிகார புத்திரரா மாற்றுகிற ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போறோம். பாதரட்சை குறித்து தேவன் வைத்திருக்கிற இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம்னாவே, இப்போ ஒரு ஊருக்கு போறோம், ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தள்ள மாதிரி பவுடர் அடிச்சுட்டு
வெளியே போய் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பாதரட்சியை போடுறோம். அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி இல்லையா? அப்படிதானே? பாதரட்சி போட்டா அடுத்த என்ன, அவர் கார் தான் கால வைப்பார். பாதரட்சி போட்டா அடுத்த என்ன பண்ண, வெளியே போயிடுவார். ஆமேன். அப்போ பாதரட்சி எதை குறிக்குதுன்னா, நாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம், ரெடி ஆயிட்டோம். புரியுதா உங்களுக்குலாம்? புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாரு, சமாதானமாகிய சுவிசேஷம் என்ற ஆயத்தம். இந்த பாதரட்சி எதை குறித்து தெரியுமா? ஐ எம் ரெடி. ஹலோ, இயேசு வரப்போகிறார். நீ ரெடியா? நீங்க ரெடியா? ரெடியா? ஆயத்தம். அப்ப பாதரட்சி எதை குறித்து தெரியுமா? நாம் ஆயத்தத்தை குறிக்கிறது. ஏமா கவனிங்க, நல்லா பாருங்க. நாம் எப்போதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும். சொல்றாரு, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மணவாளன் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிறான். ஆமென் சொல்லு. மணவாட்டி நீ எதை குறிக்கிறான்? மணவாட்டி எதை குறிக்கிறாரு? சபைதான் மணவாட்டி, இயேசுதான் மணவாளன். ஆமென், அல்லேலூயா. ஒரு சபையில பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாராம், சபையே நீ மணவாட்டி. மணவாட்டினா அப்ப நாங்க மீச வைக்க கூடாது பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். மணவாட்டினா யாரு குறிக்கும்? ஒரு பெண்ணை குறிக்கும். அதெல்லாம் சில பேர் மீசை ஏத்துட்டாங்க. மணவாட்டி மீச வச்சு மணவாட்டி, இது மீசையாவது மணவாட்டி, ரெண்டுமே மணவாட்டி தான். சரி, படிக்க வேண்டிய காரியம் தெரியுமா? பாதரட்சை எதுக்கு தெரியுமா குறிக்குது? எப்போதுமே நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பேர்ட், ரெடி. நான் 3 காரியம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆயத்தத்துக்கு. ஒன்னு, மணவாட்டி ரெடி ஆகணும். வாசிக்கலாமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாசம் வெள்ளை போலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக 12 மாசம் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு, ஸ்தோத்திரம், அகாஸ்வேர் ராஜாவுக்காக ஒரு பெண்ணை ரெடி பண்றாங்க. ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ஒரு பெண்ணை ரெடி பண்றதுக்கு 12 மாசம் அந்த பொண்ணை ரெடி பண்ணுவாங்களாம். 6 மாசம் வெள்ளை போலம், 6 மாசம் தூப வர்க்கம், இதெல்லாம் போட்டு 12 மாசம் ஒரு பொண்ணை அப்படியே ஊட்டி பரட்டி. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். வெள்ளை போலம் என்பது எது தெரியுமா? கவனிங்க, அது ஒரு பிசின். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மரத்தின் பட்டையை உரிக்கும் போது அந்த பட்டையில் இருந்து சொட்டு சொட்டாக அந்த பிசின் வடியுமா, அவ்வளோ வாசனை அடிக்குமா. அந்த வெள்ளை போல எதுத்தமா குறிக்குது? உபத்திரவத்தை குறிக்குது. வெள்ளை போல எதுத்தமா குறிக்குது? உபத்திரவத்தை குறிக்குதா, கசப்பை குறிக்குதா, மாறாவை குறிக்குதா. ஒரு மணவாட்டி ஆயத்தப்படணும், பஞ்சிமத்தில் ஆயத்தப்படக்கூடாது, உபத்திரவத்தில் ஆயத்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. பாடுகள் மத்தியில வெளிப்படுத்தும் விசேஷம் 2 பார்க்கிறோம். நீ பட போகிற பாடுகளை குறித்து கலங்காத. 10 நாள் கஷ்டப்படுவ, பிறகு தேவன் உனக்கு மகிமையான காரியத்தை செய்வார். திருசபையே, உபத்திரவங்களை குறித்து, பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, அவமானங்களை குறித்து நீ ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் உன்னை 6 மாசம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கத்தினாலும் தான் உன்னை ரெடி பண்ணுவார்.
அப்பதான் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நீ மாற முடியும். நீ ரெடியா இருக்கணும். இந்த தூப வர்க்கம் என்பது சாட்சியின் வாழ்க்கை குறிக்கிறதாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 2:14. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? என்ன கவனிங்க, பார்த்துட்டீங்களா? இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த தூப வர்க்கம் 6 மாசம் வெள்ளை போலம், 6 மாசம் தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் எது நமக்கு புரியுது? சாட்சி, வாசம். கெட்டு போகிறதுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுற மக்களுக்குள்ளேயும் நீங்கள் சாட்சியா இருக்கணும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள மாத்திரமல்ல, கெட்டு போற மக்களுக்கு உள்ளேயும் உங்களுடைய நற்கந்தகம், உங்களுடைய தூப வர்க்கம் வாசனையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். அன்னைக்கு நான் வேதத்துல வாசித்தேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள், ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள். கவனிங்க, இந்த தூப வர்க்கம் எது நம்ம குறிக்குது? நம்முடைய சாட்சியை குறிக்குதான். எனக்கு பாருங்க சகோதரா, உனக்கு ஏன் பிசாசின் போராட்டம்? ஏன் உன்னால பிசாசு எதிர்த்து நிற்க முடியல? பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளை, கஷ்டங்களை, சோதனைகளை நீங்க எதிர்த்து நிற்க முடியாம ஏன் இந்த மாதிரி விழுந்து போறீங்க? உங்களுடைய சாட்சியின் ஜீவியம் சரியில்லை. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று, புறஜாதிகள் உங்களை எப்படி சொல்லக்கூடாதான்? கவனிங்க, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து அவளாமா கிறிஸ்தவம், அவளா கிறிஸ்தவ, அல்லது நீங்க இருக்கிற வீட்டு கீழே இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க, சைடுல இருக்கிறவங்க, புறஜாதிகள் உங்களை பார்த்து உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, கவனிங்க, உங்க நற்கிரியை பார்க்கணும், உங்களுடைய குட்னஸ் பார்க்கணும், உங்களுடைய சாட்சியை பார்க்கணும். சகோதரா, உங்க சாட்சியை பார்க்கணும். அப்பதான் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவா. அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்பதான் நீ தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். சில பேர் சாட்சியே இல்லை. பக்கத்து வீட்டுல சாட்சி இல்லை, எதிர் வீட்டுல சாட்சி கிடையாது, 3ஆவது வீட்டுல சாட்சி கிடையாது, குடும்பத்துல சாட்சி கிடையாது. கர்த்தரை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? எப்படி ஒரு மணவாட்டியை அவனை உருவாக்க முடியும்? எப்படி நீ மணவாளன் இயேசுவை சந்திக்க முடியும்? ஆயத்தம். பாதரட்சி எது நம்ம குறிக்குது? பாதரட்சி எது குறிக்கு தெரியுமா? You are prepared. ஆயத்தம் இல்லாம இருந்தா மணவாளனை சந்திக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. மாத்துங்க, சாட்சியை மாத்து, வாழ்க்கையை மாத்து, உன்னை உருவாக்கு, உன்னை ரெடி பண்ணிக்கோ. பழைய மனுஷன் சிறுவிட அறை, பழைய சுபாவத்தை உதறி போடு, புதிய மனுஷனாகிய இயேசுவை தரித்துக்கொள். உன்னை பார்த்த சொல்லணும், இவர் நல்ல சீஷத்துவத்தில் இருக்கிறார், நல்ல சீஷரா இருக்கிறார். ஆமென். ஆமா, அப்பதான் பிசாசு உன்னை பார்த்து நடுங்குவான். அப்பதான் பிசாசு உன்னை பார்த்து நடுங்குவான். அப்பதான் பிசாசு நடுங்கும். நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன். இந்த பாப்பா அன்னைக்கு அந்த கடையில பார்த்து சோத்திரம் பாஸ்டர் சொல்லிச்சு, என்னம்மா நீ சர்ச்சைக்கு தான் வரையா? ஆமா, நான் இப்ப செக்ரா சபைக்கு வரேன். அப்படியா? அப்ப அந்த ஓனர் கேட்டேன், இந்த பாப்பா எப்படி பாஸ்டர்? குட் குட். உங்களை பார்த்து சொல்லுவாங்களா ஃபேக்டரியில, அல்லது உங்களுடைய கோ ஒர்க்கர் உங்களை பார்த்து நேர்மையான ஆளுப்பா, உண்மையான ஆளுப்பா, மற்றவனாம் திருடுவான், இவன் திருட மாட்டான், மற்றவனாம் பொய் சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டான், மற்றவனாம் 8 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கைத்து போடுவான், இவன் 6 மணிக்கு வந்தா 6 மணிக்கு கைத்து போடுவான், 8 மணி வந்து 7 மணிக்கு கைத்து போடுவான். இருக்கா இல்லையா? ஆமென்.
உன்னை பார்த்து நேர்மைன்னு சொல்றாங்களா கூட ஒர்க் பண்றவங்க? அவன் ஒரு இது மாதிரியான ஆளுப்பா. சோ பிசாசு உன்னால எதுக்க முடியாது. ஆமென். மாறுங்க, உங்களை உருவாக்கிக்குங்க. அதுதான் கோயில வந்து ஒரு வாரம் படி கத்துறோம். அவர் வரப்போறார், ரெடி ப்ரிப்பேர் ஆயிடு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு, வாசிக்கலாம். ஆமோஸ் 4:12. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய், இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். செய்வேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால், நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி யாரை ஆயத்தப்படு. யாரை தான் சந்திக்கணும்? நீ ஒரு நாள் நீங்கள் தேவனை சந்தித்தே ஆக வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? எசேக்கியேல் சொல்றாரு, முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்து, உன் கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. முதல்ல நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீயும் ஆயத்தம் இல்லாம இன்னொரு ஆளையும் நீ ஆயத்தப்படுத்தாம இருந்தீனா உனக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா 3:16. யோவான், எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும். பாருங்க, பாதரட்சை நமக்கு எது உணர்த்துகிறது? நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவர் என்னோட ரொம்ப வல்லவர். ஆமென். ஹலோ, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் என்ன கிடையாது. ஆனா இயேசு தான் சொன்னாரு, இவன மாதிரி ஒரு சிறிகளிடத்துல பிறந்த யோவானை போல அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு அவரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஆவிக்குரிய அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணணும், மேன்மைப்படுத்தி பேசணும், மட்டம் தட்டக்கூடாது. அது அது கிறிஸ்துவனுக்கு அழகு இல்லை. என்னோட அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், என்னோட அவர் நல்லா பாட்டு பாடுவார். சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அதான் மனத்தாழ்மை, அதான் மனத்தாழ்மை. இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், இயேசுக்காக வழி ஆயத்தப்படுத்தினவர், பிறக்கும் போதே தாயின் கற்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. தவ புதல்வன், தவமோ தவம் இருந்து பெத்தாளு. இவ்வளவு மேன்மை உள்ள ஒரு மனுஷன் சொல்றான், அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. கவனிங்க, ஏன் இதை சொல்ல தெரியுமா? இந்த பாதரட்சி எது நம்ம குறிக்குது? மனத்தாழ்மையை குறிக்கிறது. பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 4:7, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு சாக்கத்தை உள்ளவர்களாய் இருங்கள். அதே 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால்
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உடலாய் இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். மனத்தாழ்மைக்கும் பிசாசுக்கும், பெருமைக்கும் பிசாசுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் பிசாசை துரத்த வேண்டுமானால், பிசாசின் கிரிகளை அழிக்க வேண்டுமானால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால், இளைஞர்களே உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மை. கவனிங்க, அமெரிக்கா பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது அவரை மட்டம் தட்டும் நோக்கத்தோடு கூட எதிர்த்தரப்பு பிரமுகர் ஒருவர் எழுந்து, ஆபிரகாம் லிங்கனே, உங்கள் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்றாராம். ஆபிரகாம் லிங்கன் உங்க அப்பா செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. இப்போ இவர் ஜனாதிபதி ஆகிட்டாரு. எதிர்கட்சியிலிருந்து ஒரு பேசலாம், எப்பா உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு, இவர் மட்டம் தட்டத்துக்காக, உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இனி என் காலை அலங்கரிக்கிறது என்றாராம். அதுக்கு ஆபிரகாம் லிங்கன், நண்பரே, என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிறது, இருப்பினும் அவர் தைத்து கொடுத்த செருப்பு உங்கள் காலை இன்னும் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அது எந்த அளவுக்கு நேர்த்தியாய் தைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம். பிறகு, இருப்பினும் அவர் தைத்த இடத்திலே ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை உங்களுக்கு சரி செய்து தருகிறேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆள தெரியும் சொன்னாராம் ஆபிரகாம் லிங்கன். நீ அந்த யார செருப்பு தைச்ச, அது பாஸ் அண்ட் பாஸ். ஜனாதிபதி, உலகத்திலே மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி. நான் ஜனாதிபதி. அப்படியா, எங்க அப்பா செருப்பு இன்னும் நல்லா இருக்கா, பரவாயில்ல, கிழிஞ்சிட்டா மறுபடியும் கொண்டு வாங்க, நான் தைச்சு தரேன். உனக்கு அந்த மனத்தாழ்மை வருமா? உனக்கு அந்த மனத்தாழ்மை வருமா? அதான் பிசாசு உனக்கு எதுக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும், மனத்தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்பாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பார். நம்மளை ஏன் நிற்கலாம்? 3 காரியம் சொன்ன பாதரட்சை. 1, தேவனை குறித்து அறிகிற அறிவு. 2வது ஆயத்தம், prepared. 3வது மனத்தாழ்மை. 4வது எபேசியர் 6 அந்த சொல்லுது, சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. ஊழியம், ஊழியம், ஊழியம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கத்த கனம் பண்ணுவார். ஊழியம் செய்ய அவ்வளவு சீக்கிரமாய் சத்துரு தொட தெய்வம் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுவதற்கு சாமா. ஆமென் சொல்லுங்க. ஏன் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனம் பண்ணுவார். சொல்லட்டுமா, உங்களால் முடிந்த ஒரு ஊழியத்தை செய்யுங்க. நான் தான் ஏற்கனவே பாஸ்டர், இப்போ நான் உண்டு, கோயில் உண்டு, ஜெபம் உண்டு, தோத்திரம். உனக்கு அடுத்த மாசமே ஆரம்பிக்குது தோத்திரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா நிக்கிறேன்னா அது காரணம் இந்த ஊழியம் தான். ஐயோ நாளைக்கு ஜெபம் பண்ணமே, நாளைக்கு அந்த ஊழியத்துக்கு போனமே, நாளைக்கு அங்கே அந்த வீட்டு போனமே, இங்கே போனமே, அங்கே போனமேன்னு இல்லையா, இதுக்காகவே இல்லையா ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, எங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. இந்த ஊழியம் மாத்திரம் இல்லைன்னா தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் குழந்தைங்க சொல்றாரு, நான் சொல்ல பைபிள் வரும்,
மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஊழியம் செய்தனால்தான் நம்மை ஒடுக்குகிறோம், நம்மளை சரிப்படுத்திக்கிறோம், நம்மளை கர்த்தர் முன்பாய் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியன் மாத்திரம் ஒன்று இல்லைன்னா சாதாரண விசுவாசி 6 நாளும் இல்லையா உலகப்புறமாக வாழ்ந்துட்டு 7வது நாள் பைபிள் தூக்கின்னு எப்படி துணிகரமாக வராங்களோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் இல்லைன்னா நான் 4:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணணும் இல்லையா? நல்லா தூங்கி எழுந்து 8 மணிக்கு ஜெபம் பண்ணல. ஓ இல்லை, அதிகாலை தேனதான் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஊழியம் தான் என்னை கல் பண்ணுகிறது, ஊழியம் தான் என்னை உருவாக்குகிறது, ஊழியம் தான் என்னை உந்தி தள்ளுகிறது, தரிசனம் தான் என்னை எழுப்பி விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பாதரட்சை நம்ம எந்த விதத்தில் பாதுகாப்பா இருக்கு தெரியுமா? ஒன்று, தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை சத்துடைய கிரியிலிருந்து நம்மை காப்பாற்றும். ஆமென். சத்துரு வந்து நிற்கிறான் வச்சுங்களேன், இயேசுவின் நாமத்தில் போ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் உன்னை எதிர்க்கிறேன் சொல்ல முடியல. அப்ப அந்த அறிவு இருந்தாதான். அறிவு, தாழ்மை, ப்ரிப்பேர், ஆயத்தம், ஊழியம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தினுடைய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கண்ண மூடி, ஆண்டவரே கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற இந்த பாதரட்சையை நாங்கள், அல்லது அந்த பாதரட்சையினுடைய மேன்மையை, அந்த பாதரட்சையுடைய ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருப்போமானால் எங்களை மன்னியும். நாங்கள் மறுபடியுமாய் அந்த சத்தியத்தில் நிற்க உதவி செய்யும் ஆண்டவர். கேளுங்க வாய் திறந்து. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாரு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. சொல்லுங்க, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்திலே உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வானையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடைக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கை உள்ள மகனாய் திகழ அக்கினி
உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நல்ல தீர்மானம் எடுப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேறி பெற்ற சர்வாயுத வர்க்கத்துக்காக நன்றி. நாங்கள் அணிந்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை அல்லது சர்வாயுத வர்க்கத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, அதை எங்கள் எதிராளி நல்லாவே அறிந்திருப்பான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே அந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் அறிந்து அவைகளை அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சத்துருவை எதிர்த்து, சத்துருவின் திட்டங்களை முறியடித்து, சத்துருவின் தீமைகளை முறியடித்து நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து பயன்படுத்தும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். சத்துரு இந்த வசனத்தை எடுக்காதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைப்பாராக. எங்க திருசபை மக்கள் இந்த கடைசி நாட்கள்ல ஜெயம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென். சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவா